ஏங்க உங்களை நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும், பதில் சொல்றீங்களா? நல்ல வேலை. இம்மா நாள் என்ன நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் முத நறுக்குன்னு கேள்வி கேட்குறேங்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கேள்வி கேளு. கோவில்ல வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சு தலைமுடியை காணிக்கையா கொடுக்குறோம். ஏன் தலைமுடியை மட்டும் வெட்டி கொடுக்குறோம்? கையை வெட்டி கொடுக்குறோம், காலை வெட்டி கொடுக்குறோம்னு வேண்டிக்க வேண்டியது. தலைமுடியை வெட்டினா அது வளர்ந்துரும் தைரியத்தினால தானே. அம்மனே, ஒரு நல்ல கேள்வி கேட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உனக்கிட்ட சொல்கிறேன். எனக்கு பிறந்த நாள், நீ என்ன பண்ணுற, எனக்கு ஒரு பாயசம் வச்சு கொடுக்க, பாயாசம் வச்சு கொடுக்குற. நல்ல பாயாசம் வச்சு கொடுக்குற. நான் என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு என்ன சொல்லணும்? ஆகா, பிரமாதமாக இருக்குது, ஜோராக இருக்குது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியில் இருக்கணும், சந்தோஷத்தில் இருக்கணும், துள்ளி குதிக்கணும். உனக்கு ஒரு பாராட்டு நான் தெரிவிக்கணும். அப்போ தானே நீ சந்தோஷம் அடைவேன். அம்மனா இல்லையா? அது மாதிரி தான் ஆண்டவன் நாம் வாழணும்னு நினைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்க. நாம் வாழ்வாங்கு வாழணும். வாழ்வாங்கு வாழணும்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நிம்மதியோடு வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவன் நம்மளை படைச்சிருக்கிறான். அப்படி தான் அவனை வழி நடத்திக்கிட்டும் இருக்கிறான். ஆனால் நாம் கையை வெட்டிக்கிட்டோம்னா அது நமக்கு கஷ்டம், காலை வெட்டிக்கிட்டா அது நமக்கு கஷ்டம் இல்லையா? இதையெல்லாம் ஆண்டவனால் சகிச்சுக்க முடியுமோ? ஆகா, நம்ம பிள்ளை கையை வெட்டிட்டு கஷ்டப்படுறானே, காலை வெட்டிட்டு கஷ்டப்படுறானேன்னு நினைக்க மாட்டானா? நீயே சொல்லு. அதனால தான் நான் அப்படிலாம் வேண்டிக்கிறது இல்லை. இது யதார்த்தமான பதில். இதுதான். இது நான் தத்துவ ரீதியாக நான் போகலை, ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். புரிஞ்சுதோ? இதை பாருங்க, சும்மா மழுப்பாதீங்க. எதுக்கு மொட்டை அடிச்சுக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மனே, ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஒருத்தருக்கு அழகு கொடுக்கறது எது தெரியுமா? தலைமுடி. அதாவது தலைமுடி எவ்வளவு அழகா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முகம் அழகா இருக்கும். சில பேருக்கு சுருட்ட முடி அழகா இருக்கும், சில பேருக்கு கோர முடி அழகா இருக்கும், சில பேர் சடைபண்ணி போட்டுப்பாங்க, சில பேர் நீட்டாக தொங்க விட்டு அதுதான் அழகுன்னு இருப்பாங்க, சில பேர் கிராப் கட்டிப்பாங்க, சில பேர் சிண்டு வச்சுப்பாங்க. ஆக முகத்துக்கு அழகு கொடுக்கறது தலைமுடி. அதுக்காக அதுக்கு சிகை அலங்காரம்னு நாம சொல்றோம். அப்படிப்பட்ட அழகு கொடுக்கக்கூடிய தலைமுடியை தான் நாம மொட்டையடிச்சு எடுத்துக்கிறோமோ ஒழிஞ்சு நாம தலைமுடியை வெறுமனை காணிக்கையா கொடுக்கறோம்னு நினைக்காத. நம்ம அழகையே தியாகம் பண்றோம்னு அர்த்தம். நம்ம அழக ஆண்டவனுக்காக அர்ப்பணம் பண்றோம்னு அர்த்தம். இது எது மாதிரி தெரியுமா? ஓஹோ, தலைமுடியில இவ்வளவு விஷயம் இருக்கா? நான் சாதாரணமா முடியும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இது எது மாதிரின்னு சொல்லுங்க. அம்மனே, மகாபாரதம்னு ஒரு அருமையான இதிகாசம் ஒன்று. அந்த மகாபாரத கதையை, அந்த இதிகாசத்தை இந்த உலகில் காலம் காலமாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று வியாசர் ஆசைப்படுகிறார். அந்த மகாபாரத புராணத்தை, இதிகாசத்தை எழுத வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அப்படி தானே நினைத்து கொண்டு தானே எழுதினால் அது அவ்வளவு சோபிக்காது என்கிற எண்ணத்தினால் இதை எழுதுவதற்கு, அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒருவர் அவருக்கு தேவைப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், நேராக விநாயகருக்கு தான், அவர்கிட்ட தான் போகிறார். விநாயகர்கிட்ட போய், பெருமானே, நான் மகாபாரத கதையை ஸ்லோகங்களாக சொல்லுகிறேன், நீர் அதை எழுதி தர வேண்டும், சம்மதமா என்று கேட்கிறார். அதற்கு விநாயகரும் சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனால் விநாயகர் ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன அப்படின்னா, நான் எவ்வளவு வேகமாக எழுதுகிறேனோ அவ்வளவு வேகமாக நீ சொல்ல வேண்டும், எந்த ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் என்று வியாசர் முனிவருக்கு அவர் ஒரு கண்டிஷன் போடுறார், நிபந்தனை விதிக்கிறார். வியாசர் யோசனை பண்றார், நான் விரைவாக சொல்லுகிறேன், ஆனால் நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் சொல்லுகின்ற ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிந்து, பொருள் புரிந்து எழுத வேண்டும், இதுதான் என்னுடைய நிபந்தனை என்று அவருக்கு நிபந்தனை விதிக்கிறார். விநாயகரும் அதற்கு சம்மதிக்கிறார். ஆகவே இப்பொழுது வியாசர் தன்னுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் அதை எழுதுவதற்கு ஒரு புத்தகம் தேவையில்லையா? அந்த காலத்திலே பேப்பரெல்லாம் கிடையாது. எதிலே எழுதுவார்கள்? பனை ஓலையில் எழுதுவார்கள், இலைகளில் எழுதுவார்கள். ஆனால் அவற்றிலெல்லாம் இந்த ஸ்லோகங்களை எழுதினால் காலப்போக்கில் யுகங்கள் கடந்து நிற்காதது. ஒரு சில ஆண்டுகளிலேயே கரையானால் செல்லரித்து விடும். ஆகவே விநாயகர் என்ன யோசனை செய்கிறார்? கருங்கலில் எழுதலாம் என்று யோசனை செய்கிறார். நீர்மேல் எழுத்து என்பார்கள், அது உடனே மறைந்து போகும். ஆனால் கல்மேல் எழுத்து யுகம் யுகமாக நிலைத்து நிற்கும். ஆகவே எங்கே எழுதலாம் என்று யோசித்த போது மேருமலையில் அந்த பாறாங்கலில் எழுதலாம் என்று தீர்மானிக்கிறார் நமது விநாயக பெருமான். ஆனால் எழுதுவதற்கு ஒரு பேனா வேண்டும் அல்லவா? வெறுமனே மயிலிறகால் எழுத முடியாது. அதற்கு மாற்றாக பாறையில் எழுதக்கூடிய ஒரு ஆயுதம் வேணும், எழுத்தாணி வேண்டும். எழுத்தாணிக்கு இவர் எங்கே செல்வது? உடனே அவருக்கு யோசனை வந்தது என்ன என்றால், தன்னை பற்றி அவர் கவலைப்படாமல், இந்த இடத்தில் தான் யோசிக்க வேண்டும், தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய தந்தத்தை ஒடித்து, நன்றாக கவனிக்க வேண்டும், தன்னுடைய தந்தத்தை ஒடித்து அதையே ஒரு கூரான எழுத்தாணியாக கொண்டு மேரு மலையிலே
அந்த ஸ்லோகங்களை விரைவாக எழுதி கொண்டிருக்கிறார் விநாயகர். இதில் 3 விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னென்ன தெரியுமா? ஒன்று, ஒரு யானைக்கு அழகு தருவது என்பது 3 விஷயங்கள். ஒன்று, அதனுடைய பெரிய உருவம். இரண்டாவது, அதனுடைய நீண்ட தும்பிக்கை. மூன்றாவது, அதனுடைய தந்தம். இந்த 3ஐயும் பார்ப்பதற்காகத்தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் ஆசையாக யானையை போய் பார்ப்பார்கள். அப்போது விநாயகருக்கு அழகு கொடுப்பதும் எது என்று கேட்டால் தும்பிக்கையும் அந்த பெருத்த வயிறும் தந்தமும். ஆனால் அந்த அழகு கொடுக்கக்கூடிய இந்த 3லே மிகச்சிறந்த அழகை கொடுக்கக்கூடிய அந்த தந்தத்தையே ஒடித்து பாரத கதையை எழுதுகிறார் விநாயகர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நீதியை நிலைநாட்டுவதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, தக்க நெறிமுறைகளை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, சகோதரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு, தாய் தந்தையர் புதல்வர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, குருவிடம் மாணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவையான நெறிமுறைகளை எல்லாம் ஆராய்ந்து சொல்லப்பட்ட மகாபாரத கதை பல யுகங்களுக்கும் நிற்க வேண்டும் என்கிற காரணத்தினால் தன்னுடைய அழகு கெட்டாலும் பரவாயில்லை, இந்த தந்தத்தை ஒடித்து நான் எழுதுகிறேன் என்று விநாயகர் மகாபாரத கதையை எழுதுகிறார். இப்படித்தான் நாமும் என்ன செய்கிறோம்? நம்முடைய அழகு போனாலும் பரவாயில்லை, இந்த தலைமுடியால் கிடைக்கக்கூடிய அழகு போனாலும் பரவாயில்லை, இறைவனுக்காக அதை சமர்ப்பிக்கிறோம் என்கிற எண்ணத்திலே மொட்டையடித்துக் கொள்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது கவனி, தந்தம் என்பது ஒரு வலிமையான உறுப்பு, உடம்புல ஒரு வலிமையான பகுதி. அந்த வலிமையான பகுதியை ஒடிக்கும் போது எவ்வளவு வலி வரும். ஆனாலும் அத்தனை வலியையும், ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு பல்லை எடுக்கணும்னாலே எவ்வளவு வலி வருது. ஆனால் வலிமையான தந்தம், உறுதியான அந்த தந்தத்தை ஒடிக்கும் போது எவ்வளவு வலி வரும். அவ்வளவு வலியையும் தாங்கிக் கொண்டு விநாயகர் மகாபாரத கதையை எழுதுகிறார் என்று சொன்னால், எதற்காக அந்த வலியை ஏன் தாங்கிக் கொள்கிறார்? இந்த உலக மக்கள் எல்லாம் நீதி நெறிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய கதையை யுகம் யுகமாக தர வேண்டும் என்பதற்காக அந்த வலியையும் பொறுத்து கொள்ளுகிறார். இரண்டாவது. மூன்றாவது சமாச்சாரம் என்ன தெரியுமா? தந்தம் என்பது மிகவும் வலிமையானது. அந்த மிகவும் வலிமையான தந்தத்தை ஒரே முயற்சியில் படக்கென்று ஒடிக்கிறார் விநாயகர் என்று சொன்னால், விநாயகரின் வலிமை எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு பலம் பொருந்தியவர், வலிமை பொருந்தியவர் விநாயகர். இந்த 3 விஷயங்களை தெரிவிப்பதற்காகத்தான் விநாயகர் தனது தந்தத்தை ஒடித்து மகாபாரத கதை எழுதுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்டது ஒரு கேள்வி, நான் சொன்ன பதில் ஒரு பதில் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலேயே தனக்கு அழகு தரக்கூடிய தந்தத்தையே ஒடித்து, அதாவது அழகையே தியாகம் செய்து ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய முயற்சியிலே கொஞ்சமும் தளராது தன் அழகை தியாகம் செய்த முழுமுதற் கடவுள் விநாயகர் என்பதை நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.